அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது புனித ரமலான் மாதத்தில் திருடர்களிடமிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த திருடர் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது திருடன் யார் அப்படின்னா டிவி. மிகவும் ஆபத்தான திருடன். மக்கள் நோன்பை கெடுத்து அற்பமான தொடர் நாடகங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளால் நேரத்தை களவாடுகின்றான். இரண்டாவது திருடன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தைகள், ஷாப்பிங் மால்கள். கணக்கில்லாமல் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குவதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு திருடன். குறிப்பாக நேரத்தை வீணடிப்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் ஷாப்பிங் செய்வது. மூன்றாவது திருடன் விழித்திருத்தல். இது மிகவும் விலைமதிப்பற்ற நேரங்களை திருடுகிறது. ஏனெனில் இது தஹஜத் தொழுகையையும் சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதையும் தடுக்கிறது. அதிகமான நேரம் நம்ம விழித்திருக்கிறதுனால நம்ம கரெக்டாக விழிக்க வேண்டிய தஹஜத் நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம தொழுகைக்கான நேரங்களையும் மிஸ் பண்ணிடுவோம். அதனால் அதிகமாக விழித்திருக்கிறதும் மூன்றாவது திருடன். நான்காவது திருடன் சமையலறை. குறிப்பாக பலவிதமான உணவுகளை தயாரிப்பதில் பெண்களின் நீண்ட நேரத்தை இது களவாடுகிறது. உணவுகள் அதிகமாக பெண்கள் சமைக்கிறோம் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படும் துவா கபூல் செய்யப்படும். அந்த நேரத்தில் கூட பெண்களுக்கு ஏதாவது ஒரு உணவு சமைக்கிறோம் அப்படி அந்த பொன்னான நேரத்தை மிஸ் பண்ண வைக்குது. அதனால் சமையல் அறையும் ஒரு திருடன் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஐந்தாவது திருடன் ஃபோன். இதுதான் ரொம்ப முக்கியமான திருடன். நீண்ட உரையாடல்களும் அதனால் ஏற்படும் பாவச் செயல்களான புறம் பேசுதல், வதந்திகள் பேசுதல், இரகசியங்களை வெளிப்படுத்துதல் போன்றவை நோன்பை கெடுத்து வணக்க வழிபாடுகளில் நேரத்தை பயன்படுத்தி கொள்வதிலிருந்து திசை திருப்புகிறது. ஆறாவது திருடன் சமூக வலைதளங்கள். இறுதியாக மிக பெரிய திருடன் சமூக ஊடகங்கள். நீங்கள் அதை அல்லாஹ்வின் திருப்திக்காகவும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காகவும் பயன்படுத்தாவிட்டால் அது உங்களுக்கு கேடுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.